எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. கைஸ், ஒரு விஷயம் ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லாமல் இருந்த ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆகஸ்ட் 13 என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஷூட் ஒன்றுக்காக போயிட்டு இந்த பேக்ஸ் எல்லாத்தையும் பறிக்கொடுத்த ஒரு நாள். ஸோ அதில் என்னோட பர்ஸ், இந்த ஆர்டிஸ்ட் ஐடி, இந்த எல்லாம் ஓவரால் நான் வச்சுருந்த திங்ஸ், நான் பர்ஸ், காசு, காற்றில் உள்ள காசு, என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் இப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த நான் மிஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ரூபா அப்படின்னு வைக்கலாம். ஓவரால் என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு மதிப்பிட்டு பார்க்கும்போது அந்த அளவு தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ வெளிசாக இருக்க உடனே அந்த நைட்டே போயிட்டு எனக்கு இப்படித்தான் எல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முறைப்பாடு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா அதை பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு விஷயம் ஃபோனில் இருந்து எல்லாமே தொலைஞ்சிருச்சு. என் கையில் என்னென்னலாம் இருந்துச்சோ அது எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்கிட்ட இருந்த எல்லா திங்ஸையும் தொலைச்சிட்டு ஒரு ஷூட்க்கு போயிட்டு ஷூட் முடிய அந்த கெப்பில் அந்த திருடன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப இடர்பட்டேன். என்ன ஷூட், என்ன மாதிரி, அந்த கல்லனை எவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சேன், எப்படி அப்படின்ற மாதிரியான டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்க போது தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த போலீஸார் எனக்கு என்ன பண்ணாங்க, இதுக்கு சரியான நியாயத்தை கொடுத்தாங்களா, தேடி கண்டுபிடிச்சாங்களா, இல்லை நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷார்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வெல்கம் டு RGC2 யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாருமே வெல்கம் பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து திடீர்னு இந்த ஃபர்ஸ்ட் எல்லாமே காணாமல் போச்சுங்க. ஸோ எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஷூட் ஒன்றுக்காக கிளம்பூரில் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு ப்ரீ ஷூட், ட்ரெடிஷ்னலாக ஒரு ஷூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஷூட்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் போயிருந்தேன். ஸோ இந்த ஆஃப்டர் ஆஃபீஸ்க்கு அப்புறமா அந்த ஷூட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய திங்ஸ் நான் வாங்கி வச்சிருந்தது அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அது நல்லூர் சீசன். ஸோ நல்லூர் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அந்த இப்படி ஒரு விஷயம் வந்து காணாமல் போச்சு. ஸோ பர்ஸ் எல்லாமே காணாமல் போச்சு. ஸோ பர்ஸ் மட்டுமா காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். என் பேக்கில் இருந்த எல்லா திங்ஸுமே காணாமல் போச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி காணாமல் போச்சு அப்படின்னா, ஒரு ஷூட் ஒன்றுக்காக போயிட்டு ஸோ அந்த ஷூட் வந்து எங்கே பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் மயூராபதி அம்மன் கோயிலில் தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அங்கே வந்து ஷூட் வந்து கடைசி வரைக்கும் அங்கே நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்கே வந்து பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டைமில் வந்து ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேமராமேன் வந்து ஷூட்லாம் மாற்றிட்டாரு. ஸோ அப்படி மாற்றினதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு வெட்லண்ட் பார்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வெட்லண்ட் பார்க்குக்கு போனோம். ஸோ அதெல்லாம் நிறைய அலைச்சல் இருக்குது, அதில் நிறைய விளப்பங்கள் இருக்குது. அது வந்து பெரிய கதை, அது சொல்ல போனால் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த கதையை நான் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கதை. சரி, இப்போ விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னோட பர்ஸ் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. ஸோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் அந்த கீழே நான் போட்டேன் பாருங்க, இதுதான் அந்த ஷூட். ஸோ இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கால பக்கம் வந்து இந்த சைட் பேக் பழமையாக மாற்ற என்னுடைய பர்ஸ் எல்லாம் வைக்கிற, என்னுடைய முக்கியமான ஆவணங்கள் எல்லாமே வைக்கிற ஒரு பர்ஸ், அதுக்கப்புறமா என்னுடைய ஷூட்காக கொண்டுட்டு போன இன்னொரு பேக் அப்படின்னு சொல்லி எல்லாமே காணாமல் போயிடுச்சு. இப்படி எல்லாமே காணாமல் போனதுக்கு பிறகு சடனாக இப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி திரும்பி பார்க்கும்போது எல்லாமே காணாமல் போயிடுச்சு. ஸோ எப்படி அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ரொம்ப எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபோனும் இல்லை. ஸோ என்கிட்ட இருந்தது எல்லாமே காணாமல் போயிடுச்சு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என்னோட ஃப்ரெண்ட் எல்லாமே இருந்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் மாடல் ஜானு, அவங்க தான் எனக்கு பார்ட்னராக மாடல் ஷூட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவட ஃபோன் எடுத்து அக்காவுக்கு ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து, நான் சேது கால் மீ அப்படின்னு சொல்லி, நான் அக்கோட நம்பரும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, புது நம்பர். ஸோ அவங்க கால் பண்ணாங்க. கால் பண்ணதுக்கு பிறகு என் கார்டை ஃபஸ்ட்டு நான் கார்டு நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். ஸோ பிளாக் பண்ணதுக்கப்புறம் எப்படியும் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. ஸோ இந்த இஷ்யூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 lakh எல்லாமே ஓவரால் பார்க்கும்போது என்னுடைய திங்ஸ், ஃபோன், பவர் பேங்க், என்னுடைய ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லி நிறைய இது காணாமல் போயிடுச்சு. அப்புறம் உடனே போலீஸாருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மிரியானையில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். மிரியானா போலீஸ் ஸ்டேஷன் போனதும் அங்கே கேட்டாங்க, எல்லாத்தையும் கவனமாக வச்சுக்க முடியாதா உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாங்க. இப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். சரி, என்னதான் இருந்தாலும் காவல்துறை நாங்கள் நண்பன் தானே அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், சரி அவர்கிட்ட போயிட்டு முறைப்பாடு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னென்ன விஷயம் காணாமல் போயிடுச்சு, என்னத்துக்கு ஷூட்டுக்கு வந்திருந்தேன், என்ன பண்ணினேன், யார் எத்தனை பேருன்னு எல்லாம் விசாரிச்சாங்க. ஒரு 11 மணி 12 மணி இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சு நான் உடுத்திட்டு வந்த இதே ட்ரெஸ்ஸோட போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ரொம்ப யோசிச்சு என்ன பண்ணுறது, அடுத்த 2 நாளில் நல்லூர், ஸோ கேபிட்டல் டீமோடு நான் போகணும். ஸோ ஒரு முக்கியமாக அங்கே போயிட்டு ஹோஸ்ட் பண்ணணும், அங்கே நிறைய வேலைகள் இருந்தது. இப்படி இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனில் அடுத்து குழப்பம், என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியாமல் இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன் போனால் அவங்க எதுவுமே கண்டுக்கவே இல்லை. நானாக என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், அந்த கார்டு நம்பருக்கு கால் பண்ணேன். கார்டு நம்பருக்கு கால் பண்ணதும் எனக்கு சொன்னாங்க, நீங்கள் வந்து
ஒரு 7 நாள் போனால் தான் எங்கே காசு எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு டீட்டெயில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கூட ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியாது. ஒரே நாளில் அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்கலாம். அடுத்த நாள் நான் வந்து என்னுடைய சிம் எல்லாமே காண போயிடுச்சு, இல்லை ஃபோன் எல்லாமே காண போயிடுச்சு. அப்போ நான் சிம் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப பீப்புள்ஸ் பேங்க் கார்டில் காசு எடுக்கலாமே அப்படின்னு போனேன். அதுலேயும் வித்ட்ரா பண்ண முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் இருந்த காசுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு அவன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் கார்டில். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் போய் முடிஞ்சிருச்சு. சரியான மைண்ட் டிப்ரெஷன், என் கையில் காசு இல்லை. உடனே அக்கா அந்த நைட் என் ஃப்ரெண்டுக்கு காசு போட்டுருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் இப்போல்லாம் போல் எல்லாமே சமாளித்தேன். இது வரைக்கும் நான் வச்சுருந்தது எல்லாமே போயிடுச்சு, 0. சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு பக்கபலமாக கூடவே இருந்து சமாதானப்படுத்தினாங்க, எல்லாமே பண்ணாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லையா. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் 2 நாள் அலைஞ்சேன். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எனக்கு இப்படி தான் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்பி போயிட்டு, எஸ்எஸ்பிக்கிலேருந்து திரும்ப கிரைம் ஓஎஸ்சி போயிட்டு, இப்படி நிறைய விஷயங்கள். மீடியாவில் தெரிஞ்ச ஒரு பையனுக்கே இவ்வளோ ஒரு கண்டெக்ட் வச்சு இவ்வளோ தூரம் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம், எல்லாமே முடிஞ்சிட்டு. இன்னும் வரைக்கும் எனக்கு ஒரு 3 மந்த் ஆக போகுது. இந்த மந்தோட சேர்த்து 3 மந்த் ஆக போகுது. அவனை கண்டுபிடிச்சி அவனோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே காட்டிட்டோம். பட் இன்னும் வரைக்கும் அவனுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல, அவனை கண்டுபிடிக்கல. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கான சாதாரண ஒரு மக்கள் என்னோட ஐடென்டிட்டியில இருந்து எல்லாமே காணாம போயிடுச்சு. இந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல தெரியுறவனா இந்த கிரியேட்டா பண்ணின ஒரு நபர். ஸோ இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் போலீஸார் வந்து எந்த ஒரு முறைப்பாடும் நான் உங்ககிட்ட சொல்லி மறுபடி போயிட்டு அதுக்கான தீர்வு எதுவுமே இருக்கல. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்குமே தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல இன்ன வரைக்குமே அதுக்கான தீர்வு எனக்கு கொடுக்கல. ஸோ என்ன பண்ணலாம், உங்களுக்கு இப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கும் கேள்வி கேட்க தோணுது. இது ஏன் ஷேர் பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப நாள் இது ஷேர் பண்ணக்கூடாது, போலீஸில் வந்து கண்டுபிடிச்சு தருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஏன்னா என்னோட மீடியா டாக்குமெண்ட்ஸ், ஸோ நான் இது வரைக்கும் சேர்த்து வச்சுருந்தது என்னுடைய கண்டெக்ட் எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது புதுசாக தான். பட் இவ்வளோ பெரிய ஒரு கொடுமை எனக்கு நடந்திருக்கு. இது மட்டும் கிடையாது, இதுக்குள்ள ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நிறைய இருக்குது. நான் சொன்னது எதுவும் கம்மி தான். ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு எண்ணம் போல் வாழ்க்கை. அதனால லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு நமக்கு நடக்கணும்னு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை இக்னோர் பண்ணிட்டு தள்ளி வச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கேன். ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.